இந்த மாதிரி தவறாக வீணாக போயிடக்கூடாதுன்ட்டு நம்மளால முடிஞ்ச ஒரு கருத்து சொல்லுவோம், இது கமர்ஷியல் நோக்கத்தில் இல்லாமல் ஒரு கருத்தை சொல்லுவோம் அப்படின்னு எடுத்துகிட்டு போய் அங்கே போனாங்க. அவங்க கூட இதை தூக்கு அதை தூக்கு, இதை வைக்காத அதை வைக்காத இதை வைக்காத இதை வைக்காத. ஏங்க ஒரு தேட்டருக்கு போகிறாங்க, தேட்டரில் போனால் யூஏ அப்படின்னு 3 போர்டு போட்டிருக்கான். இது யூன்னு பார்த்தீங்கன்னா இப்போ யார் வேணாலும் போகலாம், திறந்து விட்ட நாய் மாதிரி யார் வேணாலும் போகலாங்க. யூஏ இதில் வந்து 18 வயசுக்கு மேலே வந்து 14 வயசுக்கு மேலே உள்ளவங்க போகலாம். யூ வெறும் ஏ 14 வயசுக்கு மேலே உள்ளவங்க தான் போகணும் அப்படின்னு ஒவ்வொருத்தர் கொடுத்துருக்கீங்க. ரைட் இருக்குன்னு சொல்ல. அதே மாதிரி சென்சார்ல ஒரு நோட்டீஸ் போட்டு இது மாதிரி படம் எடுங்க, இது மாதிரி படம் எடுங்க அப்படின்னு கொடுத்தா வேலை முடிஞ்சு போச்சுங்க. நீங்க எதுக்கு எல்லா படத்தையும் எடு, நீ கோடிக்கணக்கில் செலவு பண்ணி படத்தை போட்டு எடுத்துட்டு ஏற்கனவே இங்கு மிருகங்கள் வாழும் இடம் அவ்வளவு பிரச்சனையை போராடி ஒருத்தன் அங்க கொண்டாடுறான். அங்க போனா இந்த மிருக சங்கத்து தலைவர் மாதிரி இருந்தீங்கன்னா நாங்க என்ன பண்ண முடியும்? அப்புறம் சினிமா எப்படிங்க வெளியே வரும்? டிசம்பர் மாதம் ஆடியோ லான்ச் வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் வந்து ஷூட்டிங் முடிச்சுட்டு இப்போ தான் படம் திரைக்கு வரதுக்கு ரெடியாக இருக்குது. ஏன்னா இந்த படத்தோட டைட்டிலே பார்த்துருப்பீங்க, இங்கு மிருகங்கள் வாழும் இடம். அதுலேயே நிறைய விஷயம் உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி மிருகத்தோட போராடி இந்த படத்தை சென்சார் பண்ணுற இடத்துல போய் பார்த்தீங்கன்னா இங்கு மிருகங்கள் வாழும் பார்ட் 2ங்கிற மாதிரி இருக்குது சென்சார் இடத்துக்கு போனாக்கா. ஏன்னா எங்கே போனாலும் பிரச்சனை, சினிமா எடுக்கிறதுலேருந்து முடிக்கிற வரைக்கும் பிரச்சனை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே வந்து சினிமாவை நேசிக்கிறதுக்கு யாருமே கிடையாது. எல்லாம் வந்து சினிமாவில் வந்து அன்னன்னைக்கு கிடைக்கிற காசை வச்சுக்கிட்டு அவங்கவுங்க அன்னன்னைக்கு லாபம் சம்பாதிக்கிறதுக்கு மட்டும்தான் எல்லாம் வராங்க ஒழிய ஒரு சினிமாவை நேசித்து உண்மையுமே வந்தால் சினிமா கண்டிப்பாக காப்பாற்றும். அப்படி சினிமாவை நேசித்து இருந்தவங்க தான் இன்றைக்கி சாதனையாளர்கள். சினிமாவில் இருக்க லெஜண்ட்ஸ் எல்லாமே உண்மையாக சினிமாவை நேசித்தவங்க மட்டும்தான். யாரும் சினிமாவை ஏமாத்துறவங்க கிடையாது. ஆனால் அவங்க பேரை சொல்லிக்கிட்டு நானும் அப்படி வருவேன்னு சினிமாவை ஏமாத்திட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனால் அப்படிப்பட்ட சினிமாவை எடுத்து அந்த சினிமா ஜெயிச்சு சரித்திரமே இல்லை. அவங்களும் அவங்க குடும்பத்தை ஒழுங்காக பார்க்க மாட்டாங்க, சினிமாவையும் ஒழுங்காக நடத்த மாட்டாங்க. எல்லாமே தண்டை எடுத்த தடியாள் மாதிரி எல்லாம் ஆளாளுக்கு நான் கேமரா பிடிச்சா கேமராமேன் வந்துடுறான். நான் ஒருத்தரை டேக் சொன்னாக்கா உடனே கிளாப்போட கிடையாது, இப்போ கிளாப்போட சொன்னால் உடனே டைரக்டர் ஆகிடுறான். எல்லாமே அவங்க உடனே டக்குன்னு எல்லாம் வந்துடுறாங்க. ஆனால் பார்த்தா ஒரு சினிமாவுக்கு அந்த சினிமாவில் இருக்க அந்த ஒரு கலை, அந்த ஒரு நேசிப்பு அது எதுவுமே கிடையாது. சினிமாவில் போனால் காசு கிடைக்கும், சினிமாவில் போனால் நம்ம பெரிய ஆளாயிடலாம், சினிமாவில் போனால் 4 பேர் நம்மளை செல்ஃபி எடுப்பான், அப்படிதான் சினிமாவுக்கு வரோம் இல்லையா? சினிமாங்கிறது ஒரு கலை. இப்போ எப்படி நம்ம ஒரு படிக்கிறப்ப ஒரு பிள்ளை வந்து மேக்ஸில் இன்ட்ரெஸ்டாக இருக்கும், ஒரு பிள்ளை பார்த்தீங்கன்னா சயின்ஸில் இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அது என்னன்னா காரணம் கேட்டால் அது வந்து ஒரு யாருமே வந்து சொல்லிக் கொடுக்கறது கிடையாது, இயற்கையாகவே அது அவங்களுக்குள்ளே இருக்கிறது. அதே மாதிரி தான் சினிமாவும் அந்த மாதிரி தான் வரும் கலை. அந்த கலை யாருக்கு இருக்கோ அவங்க தான் சினிமாவை காப்பாற்றும், அவங்க தான் சினிமா காப்பாற்ற போகிறாங்க. மித்தபடி எல்லாரும் வருவான், கோடிக்கணக்கான பேர் இன்னைக்கு இந்த சென்னையில் சுற்றிக்கிட்டே கிடக்கான். உலகம் ஃபுல்லாக சினிமா சுற்றிட்டு இருக்கான். ஆனால் 99% சினிமாவில் தர மாட்டான். அவன் வந்து இது பொழப்பு தேடி வந்திருக்கான், சினிமாவில் கவடா காசு சம்பாதிக்கலாம்னு பொழப்பு தேடி வந்திருக்கான். இல்லை சினிமா எடுத்த ஆசையாக வர வேண்டியது காசை ஆட்டையா போல வந்திருக்கான். இதுக்கு தான் சினிமாக்காரன் இருக்கான். அதனால சினிமா வந்து ரொம்ப நல்ல ஒரு அருமையான ஒரு உத்தமமான என்ன சொல்றது, ஒரு அற்புதமான ஒரு கலையான ஒரு சார்ந்த விஷயம், இது புனிதமான விஷயம். இந்த விஷயத்த வந்து இதை கலங்கப்படுத்திட்டு இருக்காங்க. அதுக்கு மீறி இந்த போராட்டத்தை மீறி சென்சாருக்கு போனாக்க சென்சார்ல பாத்தீங்கன்னா முத்துகிருஷ்ணன் ஏடிஓவா ஏஆர்ஓ முத்துகிருஷ்ணன் அவரு கேட்கறாரு பாருங்க கேள்விய. அவர்லாம் எதுக்கு சென்சார் உட்காந்துருக்காருன்னு தெரியல சார். நான் சென்சாரை பார்த்து ஒன்று கேட்கறேன் சார். ஏன்னா அங்க நான் ஆர்குமெண்ட் பண்ணி என்னால் தொண்டை தண்ணி தாங்க முடியல. அதனால தான் இப்போ உங்கள்கிட்ட வந்து நான் வந்துட்டேன். ஏன்னா நீங்க தான் போய் மக்கள்கிட்ட சேர்க்க போறீங்க. பத்திரிகையாளர் மட்டும்தான் ஒரு தனி மனிதனோட கருத்தை வந்து எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்கிற சக்தி யாருக்குன்னா பத்திரிகையாளருக்கு மட்டும்தான். அதனால அந்த பத்திரிகையாளர் நம்பி இதை சொல்றேன் நான். அந்த ஏஆர்ஓ பார்த்தீங்கன்னா அவர் கேட்குறாரு ஒரு கேள்வி, என்னங்க இந்த படத்தை வந்து இப்படி எடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கு நாங்கள் ஒரு முடிவு பண்ணியிருக்கோம் படம் பார்த்ததுக்கு, உங்களுக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுக்கலாம் அப்படின்னாங்க. ஏன் சர்டிஃபிகேட்டா, எதுக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுக்குறீங்க, அப்படி என்ன இந்த படத்தில் வந்து உங்களுக்கு இப்போ தீண்டத்தகாத எடுத்து வச்சிருக்கோம். ஏ ஃபுல்லாக ட்ரக்ஸாக இருக்குது சார், படத்தில் ஃபுல்லாக ட்ரக்ஸ் இருக்குது. ட்ரக்ஸ் இருந்தால் எப்படி இப்போ பார்த்து நிறைய பேர் கட்டி பெற மாட்டாங்களா அப்படின்னு எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இப்போ சமீபத்தில் கூட இப்போ இன்னைக்கு நியூஸில் கூட பார்த்துருப்பீங்க, அதை நான் சொல்ல விரும்பல. நியூஸ்ல இன்னைக்கு இப்போ பார்லிமெண்ட் நியூஸ்ல இப்போ ஓடிட்டு இருக்கு. இப்போ இந்த டைம்ல ஒரு ½ ஹவர் முன்னாடி ஓடிட்டு இருக்கு. ஒருத்தர் கைது பண்ணியிருக்காங்க, உங்களே பார்த்துருப்பீங்க. பாண்டிச்சேரி மேட்ரு. பாண்டிச்சேரி பாருங்க, ஒரு சின்ன வயசு ஒரு பொண்ணு வந்து கற்பழிச்சு
கற்பழிச்சு கொலை பண்ணாங்க. அது அந்த பொண்ணு சாகிறதுக்கு என்ன ரீசன் கூட தெரியாது. ஏன்னா அந்த பொண்ணுக்கு வந்து சின்ன பொண்ணை பார்த்து இது எதை செய்யாத அதை செய்யாதன்னு அப்படி சொல்லி வளர்க்குறவங்க எல்லாத்தையுமே ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஒவ்வொன்றுக்கும் எல்லாத்துக்கும் இது தெரியப்படுத்தினாதான் இதனாலதான் நமக்கு விளைவுகள் வரும், இதனால பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் தெரிய வரும். இதை செய்யாத அதை காட்டாத, அந்த பிள்ளைகள் இதை கையாத இதை செய்யாத காட்டி காட்டி அந்த பிள்ளைகளுக்கு ஒண்ணுமே தெரியாம வளர்த்து 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 நம்ம நினைக்கிறோம் இந்த ட்ரிக்ஸ் இந்த சினிமால காட்டுறதுனாலதான் இந்த நாடு சீரழிஞ்சு பேர் நினைக்கிறான். அப்படி பார்க்க போனா நம்ம நினைச்சா நம்ம இதை வந்து அரசாங்கமும் எவ்வளவு கண்ட்ரோல் பண்ணி எல்லா வேலையும் செய்யுது. ஆனா ஒரு தனி மனிதன் ஒரு மனிதனுக்கு ஒழுக்கம் இல்லாதனால இந்த ட்ரக்ஸ் வந்து அதிகமா போயிட்டு இருக்கு. அந்த ட்ரக்ஸ்னாலதான் இந்த விபச்சாரம், அந்த ட்ரக்ஸ் போய் மூளையை மருங்க வைக்கிறதுனாலதான் இந்த விபச்சாரங்கிறது நடக்குது. ஒரு பிள்ளைய வளர்த்து அவங்க ஆளாக்கி அவங்க எவ்வளவு பெற்றவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த பிள்ளைய ஆளாக்கி அதுல கல்யாணம் பண்ணி கொடுக்குற வரைக்கும் அவ்வளவு போராட்டம் இருக்குது. ஆனா அதையும் மீறி இந்த ட்ரக்ஸ் வந்து நல்ல எல்லாரும் இப்ப எங்க வீட்டுல வளர்க்குற மாதிரி தான் இன்னொரு வீட்லயும் அந்த பொண்ணையும் பையனை வளர்ப்பாங்க. அவங்க வீட்டுல அந்த பையன் நல்ல பையனை தான் வளர்ப்பாங்க. அந்த ஒரு கேடு கட்ட அந்த ட்ரக்ஸ் தான் அவனை காலி பண்ணுது மூளைய. அந்த காலி பண்ணி என்ன பண்ணுது, அவனை எல்லா வேலையும் செய்ய வைக்குது. செய்ய வச்சு என்ன பண்ணுது, தப்பு பண்ண வச்சிருது. அதனால யாரும் பாதிக்கப்படுறான், அந்த பையன் அதோட செஞ்சு ஜெயிலுக்கு போறான் இல்ல சாவறான், அந்த சனியை இருக்குது இல்லாம போகுது. ஆனா ஒரு பெத்த பொண்ணை செத்து போச்சுன்னா அந்த பெண்ணை ஒண்ணு இல்லைங்க, அந்த பாண்டிச்சேரி அந்த பொண்ணை பெத்த குடும்பத்துக்கு நீங்க எத்தனை லட்சம் வேணாலும் கொடுங்க, அரசாங்கம் கொடுக்கணுங்க. ஆனா அந்த குடும்பத்துக்கு யாராவது ஒரு ஆறுதல் சொல்ல முடியுமா? அந்த பிள்ளையோட இடத்தை யாராலும் புள்ள பண்ண முடியுமா? யாராலும் புள்ள பண்ண முடியும்? எத்தனை பேர் ஆறுதல் சொன்னாலும் அந்த பிள்ளையோட இடத்தை யாருமே புள்ள பண்ண முடியாதுங்க. இதுக்கு காரணம் வந்து ட்ரக்ஸ் தான். அது மாதிரி அந்த பிள்ளை இடத்த யாருமே பூர்த்தி பண்ண முடியாது. அதுக்கு வந்து அரசாங்கம் தான் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். அந்த மாதிரி அந்த மாதிரி செய்ய முடியாதனால அரசாங்கமும் எவ்வளோ பாடுபட்டு எல்லா வேலையும் செய்யறாங்க. எவ்வளோ வழிகள் பச்சாலும் அதுல ஒரு லூப் லைன் வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நிறைய நியூஸ் நாடி பார்த்துட்டு இருக்கோம். அது மாதிரி நான் இந்த படம் வந்து எடுத்ததுக்கு மிகப்பெரிய காரணம் பார்த்தீங்கன்னா, இங்கு மிருகங்கள் வாழும் இடம். இதுல வந்து நிறைய பிரச்சனைகளை சொல்லி இந்த பெத்த பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அப்பா பொண்ணுங்களை எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்க, ஒரு அம்மா இல்லைன்னா ஒரு அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்ப்பாரு, இந்த மாதிரி இவ்வளவு போராட்டத்துக்கு முன்னாடி அந்த கொண்டு போற சூழ்நிலை இந்த மாதிரி தவறா வீணா போயிடக்கூடாதுன்ட்டு நம்மளால முடிஞ்ச ஒரு கருத்தை சொல்லுவோம். இது கமர்ஷியல் நோக்கத்தில் இல்லாம ஒரு கருத்தை சொல்லுவோம் அப்படின்னு எடுத்துட்டு போய் அங்க போனாங்க. அவங்க கூட இதை தூக்கு அதை தூக்கு, இதை வைக்காத அதை வைக்காத இதை வைக்காத இதை வைக்காத. ஏங்க ஒரு தேட்டருக்கு போறாங்க, தேட்டர்ல போனா யூஏ அப்படின்னு 3 போர்டு போட்டிருக்கான். இது யூ பாத்தீங்கன்னா இப்போ யாரு வேணாலும் போகலாம், திறந்த வீட்டுல நாய் மாதிரி யாரு வேணாலும் போலாங்க. யூஏ இதுல வந்து 18 வயசுக்கு மேல வந்து 14 வயசுக்கு மேல உள்ளவங்க போலாம். யூ வெறும் ஏ 14 வயசுக்கு மேல உள்ளவங்க தான் போகணும் அப்படின்னு ஒவ்வொருத்தர் கொடுத்துருக்கீங்க. ரைட் இருக்குன்னு சொல்ல. அதே மாதிரி சென்சார்ல ஒரு நோட்டீஸ் போட்டு இது மாதிரி படம் எடுங்க, இது மாதிரி படம் எடுங்க அப்படின்னு கொடுத்தா வேலை முடிஞ்சு போச்சுங்க. நீங்க எதுக்கு எல்லா படத்தையும் எடு, நீ கோடிக்கணக்கில் செலவு பண்ணி படத்தை போட்டு எடுத்துட்டு ஏற்கனவே இங்கு மிருகங்கள் வாழும் இடம் அவ்வளவு பிரச்சனையை போராடி ஒருத்தர் அங்க கொண்டாடுறான். அங்க போனா இந்த மிருக சங்கத்து தலைவர் மாதிரி இருந்தீங்கன்னா நாங்க என்ன பண்ண முடியும்? அப்புறம் சினிமா எப்படிங்க வெளியே வரும்? சினிமா யாரை லாபம் பார்க்க போறா? இப்படியே சினிமா அழிஞ்சு போற வேண்டியதுனா? ஏற்கனவே இங்கு மிருகங்கள் வாழும் இடம். திருப்பியும் அதான் சொல்றேன். ஏன் அதை சொல்றேன் திருப்பியும்? ஏன்னா அவ்வளவு மிருகங்கள் வாழ்ந்துட்டு இருக்கு. மனசாட்சியில இல்லாம சினிமா தொழில் அவ்வளவு மிருகங்கள் வாழ்ந்துட்டு இருக்குங்க. அந்த மிருகங்களுக்கு எல்லாம் அறிவே இல்லை. அந்த மிருகங்கள்லாம் எதுக்கு வாழ்ந்தே தெரியல. இதுக்கு ஒரு முடிவு தான் என்னன்னு தெரியல. இதை மீறி ஒரு போலீஸ்ல பணத்தை போட்டு அங்க கொண்டு போய் அங்க போய்க்கிறான். அங்க போனா இந்த ஒரு பிரச்சனை. இது என்ன காரணம்? இதுக்கு யாரு தான் முடிவு சொல்ல போறா? ஏன் சொல்லி கொடுத்துருக்காங்க? மானியம் கிடையாது. ரைட்டு, மானியம் கிடையாதுங்க. அந்த கதையே சொல்ல விடாத. இந்த கதையில முக்கியமான கருத்து அதை கூட ஏங்க சொல்ல விட மாட்டேங்கிறீங்க? அப்புறம் எப்படிதான் எதுக்கு இந்த படம் எடுக்கிறது? இதான் சொல்லாத, அது இல்ல சொன்னா கெட்டு போயிருமா? அப்படி கெட்டு போயிருனா எவ்வளவு பிரச்சனை. ஏன் உங்களால சட்டம் உங்க கையில இருக்குல்ல, எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண வேண்டியதுனே. ஏன் கண்ட்ரோல் பண்ண மாட்டேங்கிறீங்க? உங்க கையில இருக்குங்க எல்லாமே. அதை வச்சு அதை விட்டுட்டு இது பண்ணுது அதை பண்ணுது இதை பண்ணுது எல்லாத்தையும் வந்து எடுத்து போட்டா அப்புறம் படம் எப்படி எடுப்பான்? அதனால மக்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். இந்த படம் வந்து ரொம்ப அவர் சொன்ன மாதிரி இந்த படத்துல வந்து ட்ரக்ஸ் இருக்குதான் செய்யுது. அந்த ட்ரக்ஸ்னால வர பிரச்சனைகளை அழகா விழிப்புணர்வு பண்ணி காட்டியிருக்கோம். இந்த படத்துல ஒரு குடும்பத்துல ஒரு அம்மா இல்லாம ஒரு அப்பா ஒரு பொண்ணை வளர்த்து அந்த பொண்ணை வந்து 4 பேர் சேர்ந்து கற்பழிச்சு அந்த கஞ்சானால எல்லாம் சீரழிச்சு அந்த பசங்களோட வேலையை தான் இந்த மாதிரி சீரழிச்சு போறப்ப அந்த பொண்ணை அவங்க அப்பா எப்படி காப்பாத்தி அது செத்து போனதுக்கு அந்த பொண்ணை வளர்த்து அது கடைசியில் அந்த பொண்ணு செத்து போனதுக்கு அப்புறம் அவரோட மனநிலைமை எப்படி இருக்குன்னு தாங்க அந்த படம். இதாங்க அந்த படத்தோட கிளைமேக்ஸ். அந்த கிளைமேக்ஸ் போய் பாருங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து சொல்றீங்களா இந்த படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தது சரின்னு சொல்லுங்க, என்ன வேணாலும் பாத்துக்கலாங்க. ஏன்னா அப்பதான் இந்த முத்துகிருஷ்ணருக்கு அவருக்கு தெரியுங்க. இந்த படத்துக்கு அப்படியே கேட்கறேன், உங்களுக்கு மனசாட்சி தொட்டு சொல்லுங்க சார், இந்த படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுக்குறீங்களே மனசாட்சி சொல்லுங்க. உங்க வீட்டுல இது மாதிரி ஒரு சம்பவம் நடந்துருந்துச்சுன்னா நீங்க இப்படி நினைச்சுப்பீங்க சொல்லுவீங்களான்னு கேட்டேன். அவருக்கு பதில் சொல்ல முடியல. சார் எங்களுக்கு சில சட்டத்திட்டங்கள் இருக்குங்க. சட்டத்திட்டம் எதுக்குங்க? சட்டத்திட்டம் இருக்கு.
சட்டத்திட்டம் சரியான முறையில் பயன்படுத்துக்காக சட்டத்திட்டம் இருக்கு. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பயன்படுத்துறதுக்கு சட்டத்திட்டம் கிடையாது. இதுக்கு உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டேன். நீங்க தான் இதுக்கு வந்து சரியான தீர்வு சொல்லணும். நன்றி, வணக்கம். வணக்கம். இப்போ பைஜான் வந்து ரொம்ப பயங்கரமாக ஆதங்கமாக பேசினாங்க. அவருடைய அனுபவத்தை தான் சொன்னார் தவிர அவர் சொன்னதில் ஒன்று கூட பொய் கிடையாது. காரணம்னு கேட்டால் இந்த படத்தை அவர் வந்து எப்படி வாழ்ந்துருக்காரு. நீங்கள் சேதுன்னு ஒரு படம் பார்த்தீங்க, விக்ரம் இன்னைக்கு சினிமா நிற்கிறாருன்னா காரணமே அந்த சேதுங்கிற ஒரு படம் தான். அதேமாரி தான் இவர் கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா உண்மையிலே நடிச்சிருப்பார். இவர் வந்து சினிமாவில் வந்து நடிக்கணும்னு வந்தவர் இன்றைக்கி வந்து ஒரு ப்ரொடியூசராகவும் ஒரு ஹீரோவாக வந்திருக்காருன்னா அவருடைய வெறி. இப்போ அதனால தான் சொல்கிறேன், சினிமாவில் நிறையா பேர் ஏமாத்துறாங்க, அது உண்மை. ஏமாற இருக்கிற வரைக்கும் ஏமாத்திருக்காதுண்ணே. அது நான் சொன்னேன் சார்கிட்ட, நீ ஒன்றும் கவலைப்படாங்க, தமிழ்நாட்டில் பாதி பேர் மிருகமாக தான் வாழ்கிறான். ஏன்னா அவனுடைய வாழ்க்கை மட்டும் தான் ஓட்டிகிட்டு இருக்கான். ஆனால் நீ ஒன்றும் கவலைப்பட சொல்லிட்டு இப்போ நம்ம வந்து இந்த மிருகம் படத்தை வந்து பண்ணியிருக்கோம். நான் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், உங்களுக்குலாம் தெரியாது, ஏன்னா நீங்களாம் புதுசு. நான் வந்து 1991 என் ராசாவின் மனசுலேன்னு ஒரு படம், அந்த படத்தில் நான் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் அரண்மனை ராஜகிரண் நான் வடிவேலு எல்லாம் ஒன்றாவே இருக்கும்போது அப்போ அரண்மனை ராசாவின் மனசு படம் வந்து நல்ல ஓஹோன்னு ஓடி போச்சு. ஓடி போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த படம் வந்து ஹிட் ஆகணும்னா சரி ஆஃபீஸ்லாம் ரெடி பண்ணலாம். ஏன் இதை சொல்ல வரேன்னா, இவர் எந்த அளவுக்கு சினிமா நேசிக்கிறாங்க அந்த ஒரு கதையை சொல்ல வரேன். அப்போ ஆஃபீஸில் பெயிண்ட் அடிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அப்போ நான் வடிவெல்லாம் சேர்த்து அடிக்கும்போது ராஜீவன் சார் தம்பி சொன்னார் ஒரு பெயிண்ட் கடை பண்ணேன். அப்போ பார்த்தீங்கன்னா 91 பார்த்தீங்கன்னா அந்த நார்த் உஸ்வான் ரோடு இளையராஜா சார் கூட இப்போ ஆஃபீஸ் போட்டுக்காரில் கூட அந்த இதில் வந்து தான் பெயிண்ட் கடை இருக்கும். நான் அப்படியே நடந்து வந்துருந்தேன். பார்த்தீங்கன்னா நெல்லை ஆடிவர்ஸ்னு ஒன்று இருந்துச்சு. அந்த நெல்லை ஆடிவர்ஸ்னு பார்த்தீங்கன்னா பெயிண்டை விசாரிக்க போகிறேன். அப்போ சன் டிவி கலாநிதி மாறன் உங்களுக்கு எல்லோரும் தெரியும். அன்றைக்கி எப்படி இருந்தாங்கிறத நான் சொல்ல வரேன். ஏன்னா இன்றைக்கி கலாநிதி மாறன் வந்து இன்றைக்கி உலகத்தில் அவரை விட ஒரு சாதனை கிடையாது. காரணம் என்ன, ஒரு வளர்ச்சி தான் சொல்ல வரேன். யாரும் தப்பாக இது நினச்சிக்காதீங்க. இன்றைக்கி கலாநிதி மாறன் வந்து இந்த அளவுக்கு இருக்காருன்னா அவரோட உழைப்பு, அவர் சினிமா நேசித்த ஒன்று தான். நீ உலகம் முழுக்க சன் டிவின்னு தெரிய ஆளே கிடையாது. ஏன்னா அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த அதில் வந்து அவர் தான் முரசொலியோடைய எம்டி மாதிரி இன்சார்ஜ். முரசொலியில் வந்து அவர் இருக்கார். அந்த குங்குமம்னு ஒரு பத்திரிக்கை இருக்குது, அதையும் அவர் தான் நிர்வாகம் பண்ணார். அப்போ நான் அந்த கடையில் பெயிண்ட் வாங்கியிருக்காங்க, முரசொலியோடைய இதில் வந்து பெயிண்ட் வாங்கி அடிக்கிறதுக்காக ரெடி பண்ணுறாங்க. அதில் ஒரு 5000 ரூபா பெட்டிங். இது வந்து உண்மை சத்தியம். அது நெல்லை ஆர்வஸ்தினவங்க கீழே கடைக்காரவங்க ராஜீவன் சார் ஓடும். அப்போ என்னன்னா நாங்கள் பெயிண்டிங்லாம் வாங்கி எல்லாம் அடிக்கும்போது அந்த பையன் சின்ன பையன் இந்த ஆங்கர் பண்ணுறவன் அந்த மாதிரி பையன் அவனுக்கு தெரியல. அவன் என்ன சொல்கிறான், கலாநிதி மாறன் சார் 5000 ரூபா பெயிண்ட் காசு கொடுக்கல, அப்பப்போ ஓடி போயிடாருன்றான். யாருக்கா தெரியுமா? எனக்கு என்னட்டு சொல்கிறான். நான் அப்போ நாங்கள் இருக்கும்போது சொல்கிறேன், என்ன இல்லை சார் அந்த பையன் தெரியல, கலாநிதி மாறன் இருக்கிறது அவர் பிஸியாக அப்போ சண்டின்னு ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் ஆரம்பிக்க ஸ்டேஜ் சொல்கிறாங்க. அப்போ நாங்களாம் சொல்கிறோம், அவர்லாம் பெரிய ஆள்ரா, அவர் இல்லை சார் 5000 ரூபா தரல அப்படின்னா. அப்போ இன்றைக்கி இதே கலாநிதி மாறன் சொல்ல முடியுமா? இன்றைக்கி இந்தியாவில் இன்றைக்கி தமிழ்நாட்டில் 234 எம்எல்ஏ இன்றைக்கி நினச்சா 5 செகண்டில் வாங்கி முதலமைச்சர் ஆக முடியும். இன்னைக்கு கலாநிதி மாறனில் ஏன் நான் 544 எம்பியை வாங்க முடியும். அப்பேற்பட்ட உழைப்பில் வந்தது தான் நீ கலாநிதி மாறன். ஏன் சொன்னால் நான் கண்குள்ளராக பார்த்தேன் அந்த பையனை சொன்னான். அப்போ நாங்கள் இன்றைக்கி உங்கள்கிட்ட மட்டும் பேசுகிறேன்னா உழைப்பு ஒன்று தான் வேணும். அதேமாதிரி தான் இவர் வந்து மேலே வரணும். ஆனால் நான் எப்படியா சினிமாவில் ஏதாவது ஒன்று பண்ணணும். நடிக்க வந்தவர் தான் ஆக்சுவலாக. அவர் நடிக்க வந்து எல்லா பக்கம் ஏமாந்துருக்குது இல்லையா? நிறைய பேர்கிட்ட வந்து நடிக்கலாம் வந்து மெட்ராஸ் வந்து ஏமாந்து போனதுக்கு அப்புறம் தான் சார் நானே சொந்தமாக ஒரு படம் எடுக்கணும் அப்படிங்கும்போது இதில் நிறைய பேர் ஏமாற்றிட்டாங்க. இதுக்கு நான் நிறையா ஃபைட் பண்ணியிருக்கேன். இது டைரக்டர் கூட சரியான முறையில் சப்போர்ட் பண்ணல, கேமராமேன் சப்போர்ட் பண்ணல, எல்லா வழியும் சப்போர்ட் பண்ணல. இன்றைக்கி படம் வந்து நிற்கிது மிருகம் வாழ்னா மெயினுக்கான அவரோட ஒண்டியான தனி முயற்சியாலையும் என்னோட சப்போர்ட்லேருந்து வந்து உங்களுக்கு பேசுகிறோம். இது வந்து என்னோட சார் வந்து என் கூட பிறந்த அண்ணன் மாதிரி என் கூட இருந்து, இது ஒரு சங்க தலைவர்னு மாதிரி இல்லை, என் கூட பிறந்த அண்ணமாக இருந்து எவ்வளோ பிரச்சனை வந்துச்சு, எல்லா பிரச்சனையும் கூட இருந்து சப்போர்ட் பண்ணி இன்ன வரைக்கும் என்னை வந்து இதை எப்படியாவது நல்லபடியாக கொண்டாந்து என்னை முழு மூச்சா என்னை வீட்டில் ஒருத்தர் மாதிரி என்னை இன்ன வரைக்கும் அண்ணன் வந்து போட்டிருக்காரு. என்னோட உயிர் இருக்கிற வரைக்கும் இவருக்கு நான் என்றைக்கும் கடமைப்பட்டவனாக இருப்பேன். ஏன் சொல்ல வரேன்னா, நான் எல்லாரையும் பார்த்து வந்தேன். ஏன்னா நான் இன்னைக்கு சினிமாவில் வந்து நான் 35 வருஷம் இருக்கேன்னா, நான் ஆக்சுவலாக சிந்தாமணி முருகேசன்லேருந்து எல்லாரையும் பார்த்து வந்து தான் நான் உங்களுக்கு நினைக்கிறேன். பொய் சொல்லணும்னு அவசியம் இல்லை, பொய் சொல்ல மாட்டேன். இன்னைக்கு இளையராஜா மியூசிக் ஆஃபீஸ் பக்கத்தில் அந்த நெல்லையாடு இருந்துச்சு. ஏன் சொல்லறேன்னா, ஒவ்வொருத்தரும் வந்து அந்த உழைப்பு முயற்சி வெட்டி இருந்தால் கலாநிதி மாதிரி 100 பேர் வரலாம். அதே மாதிரி தான் இன்றைக்கி பைஜான் வந்து இன்றைக்கி மிருகங்கள் வாழுங்கிற ஒரு படத்தை மிகப்பெரிய படமாக எடுத்து இன்றைக்கி நம்ம நேரம் பார்த்தா அவர் நடிப்பு வெறி, அதேமாரி ஒவ்வொருத்தவங்களும் அந்த வெறி இருந்தால் தான் வெற்றி வர முடியும். இன்னொன்று என்னென்னா, அந்த மிருகங்கள் வாழ்றதுனா அது ரிலீஸ் வர 26 ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தை நீங்கள் நல்லா சப்போர்ட் பண்ண காரணம் என்னென்னா, இவரை மாரி ஒவ்வொருத்தரும் மேலே வந்தால் தான் சினிமா நல்லாயிருக்கும். உங்களுடைய முயற்சி இன்னும் மேலும் மேலே வருங்கிறது தெரிஞ்சு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். வேறு ஏதாவது கேள்வி கேட்குறதா கேளுங்க, எல்லாத்தையும் தெளிவாக சொல்கிறோம். நான் வந்து
சார் கூட வந்து சென்சார் ஆஃபீஸ் போயிருந்தோம். என்னன்னா இந்த படத்துக்கு போயிட்டு ஏ சர்டிஃபிகேட் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கே வந்து அவ்வளோ டென்ஷன் ஆச்சு. என்ன சார் நம்ம படத்தில் வந்து அந்த அளவுக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுக்குற அளவுக்கு அந்த அளவுக்கு இல்லையே, இந்த படத்துக்கு போய் இப்படி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா படம் பாருங்க, இந்த படத்தில் வந்து ஏ சர்டிஃபிகேட்டுக்கும் அந்த படத்துக்கும் சம்மந்தமே இல்லை. அப்படியேப்பட்ட படம் இது வந்து ஃபேமிலியோட வந்து பார்க்க வேண்டிய படம் இது. இந்த படத்தில் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்களே அப்படின்னு சொன்னால் அவங்க சில இதெல்லாம் வந்து இதெல்லாம் தூக்கணும் கொள்ளணும் அப்படின்னு சொன்னா இல்லை, படத்துக்கு மெயினே அதுதான். அதை எப்படி பண்ண முடியும்னு எவ்வளோ போராடினாரு, எவ்வளோ இது பண்ணாரு, ஆனால் முடியல. அவ்வளோ இதாக இருந்துச்சு. ஏன்னா இந்த படத்துக்கு வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ இது பண்ணியிருக்காங்க. என்னன்னா ஃபைட்டு வந்து ரொம்ப ரிஸ்கான ஜாப் தான் ஃபைட்டு. ஆனால் இவரை பொறுத்த வரைக்கும் ஃபைட் பண்ணும்போது வந்து ரொம்ப கேஷுவலாக பண்ணார், ரொம்ப ஈஸியாக பண்ணார். அந்த ஃபைட்டு பார்த்தீங்கன்னா ஒரே ஃபைட்டு தான் படத்தில். அந்த ஒரு ஃபைட்டுமே வந்து பேசப்படுற அளவுக்கு நல்லா வந்திருக்கு. எல்லாமே ஒரு உழைப்பு தான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் கிளைமேக்ஸு, அந்த கிளைமேக்ஸ் என்னன்னா குப்பமேடு எல்லாம் பண்ணி எண்ணி மாடு கீடு ஒரு மாதிரியே கலேஜியாக ஒரு மாதிரியா இருக்கு. அந்த இடத்துல போய் நான் நடிக்கிறேன், இந்த இடத்துல நான் நடிக்கிறேன்னு சொல்லிட்டு நடிச்சு அன்னைக்கு ஃபுல்லாக அவர் வந்து சாப்பிடவே இல்லை. அன்னைக்கு ஃபுல்லாக நாங்களே வந்து யாருமே சாப்பிடல. சாப்பிட்டா அந்த இடம் வந்து ஒரு வாரம் வாமிட் வர மாதிரி இருக்கு. அந்த இதில் போய் நடிச்சு இது இப்படின்னா நான் நடிக்கணும், அந்த எப்படின்னா அந்த படத்தை வந்து வெளில நான் நடிச்சு நான் பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து பயங்கரமாக பண்ணார். எங்களுக்கே சொன்னோம், என்ன சார் இங்கே இருக்க கூட முடியலையே, நிற்க கூட முடியல, இதில் போயிட்டு உருள்றீங்க பரல்றீங்க, எப்படி சார் இவ்வளோ தாங்குறீங்க அப்படின்னா, இல்லை மாஸ்டர் நான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தில் வந்து இந்த படத்தில் மெயின் கிளைமேக்ஸ் தான். அந்த கிளைமேக்ஸ் வந்து யாராக இருந்தாலும் சரி கண்டிப்பாக இது படம் கிளைமேக்ஸ் பார்த்துட்டு எல்லாருமே வந்துடுவாங்க. சார் வந்து இந்த கிளைமேக்ஸில் வந்து அவ்வளோ அற்புதமாக நல்லா நடிச்சிருக்காரு இந்த இதில். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் அது பண்ணது ஒரு மாதமாக பார்த்தீங்கன்னா அவர் உடம்பு சரியாமல் போயிடுச்சு, எவ்வளோ பிரச்சனைலாம் வந்துச்சு. அதெல்லாம் தாங்கிட்டு இன்றைக்கி அந்த படத்தை அவருக்கு அந்த கிளைமேக்ஸ் பார்த்து எல்லாருமே அவரை பற்றி சொல்லும் போது அவருக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு. கண்டிப்பாக இந்த கிளைமேக்ஸ் முடிச்சுட்டு வந்து ஒரு மாதம் எனக்கு வந்து ஓப்பனாக சொல்கிறேன், நீங்கள் எத்தாப்பில் உட்காந்துருங்க, பத்திரிக்கையாளர் மட்டும் இல்லை, எனக்கு சகோதர சகோதரிகள் தான். எனக்கு யூரினை போலங்க, அந்த குப்பை தொட்டியில் பண்ணி இன்ஃபெக்ஷன் ஆகி எனக்கு யூரினை போல. நான் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு எனக்கு கிட்னிலாம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இது வரைக்கும் இப்போ என் எய்த்தாப்பில் என்னோட நண்பர் வந்திருக்காரு, எனக்கு ரொம்ப உயிர் நண்பர், எனக்கு எந்த இருந்தாலும் சப்போர்ட் பண்ணுவார், ராஜாங்க பேர் வந்திருக்காரு. அவரு கூட இது எனக்கு தெரியாது. நான் பர்சனலாக போய் ஹாஸ்பிட்டலில் போய் பட்ட 2 கிட்னி ஃபெயிலியர் கண்டிஷனுக்கு போயிடுச்சு, எனக்கு இன்ஃபெக்ஷன் த்ரோட்டு ஃபுல்லாக ஆயிடுச்சு அப்படின்னாங்க. நான் அப்போ கூட என்ன சொன்னாங்க, அவ்வளோதானே நான் சினிமாவில் சாதிக்காமல் சாக மாட்டேன் டாக்டர்னு வெளியே வந்துட்டேன். இது வரைக்கும் எனக்கு ஒன்றுமே ஆகலைங்க. என் கலைத்தை என்றைக்குமே நான் காப்பாற்றுவாங்க. இதே சினிமாவில் நான் நல்ல ஒரு சிறந்த நடிகரா வளர்ற வரைக்கும் எனக்கு சாவே கிடையாதுங்க. அப்புறம் 2014 என்னோட படம் என்னஞ்ச தொட்டாயின்னு படம். ஏன் அதை நான் சொல்லணும் மெயினாக அதை பேசினேன். சினிமா வந்து நல்லா இருக்குங்க, ஒன்றும் இல்லை. இப்போ சன் டிவி வந்து 2014 தான் மோடி எலெக்ஷன் அப்போ ஜெயிக்கிற அன்றைக்கி தமிழ்நாட்டில் எந்த படம் ரிலீஸ் ஆகல, என்னோட படம் மட்டும்தான் ஒரே படம் ரிலீஸ் ஆச்சு தமிழ்நாட்டில். படம் பேர் என்னஞ்ச தொட்டாயே. அந்த படம் ரிலீஸ் பண்ணி ஓடிட்டுருக்கேன். படம் வந்து ஓடும்போது எனக்கு வந்து பெருசாக வரல அப்படிங்கிறதுனால அது கடைக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு நான் படம் ரிலீஸ் பண்ணிட்டு சாந்தி தேட்ரு, உதயம் தேட்ரு, ஆகஸ்தியா, பிவிஆர்லாம் ரிலீஸ் பண்ணிட்டு ஒன்றும் பெருசாக வளர்ச்சி வரல, வந்தால் வந்துட்டு சொல்லி போயிட்டேன். அப்போ எனக்கு சன் டிவிலேருந்து ஃபோன் பண்ணாங்க. நான் மெயினாக அதை உங்கள் சொல்லணும் தான் அதை போட்டேன். சன் டிவிலேருந்து ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ பட்டினப்பாக்கம் ஆஃபீஸு ஃபோன் பண்ணி இதுமாரி நாங்கள் சன் டிவிலேருந்து பேசுகிறோம், உங்களுடைய கண்டென்ட் வேணும், நாங்கள் வந்து டாப் 10ல் போடணுங்க. நான் தாங்க படம் ஓடல ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு விட்டேன். அப்போ இல்லைங்க எனக்கு தெரியல, இல்லை நீங்கள் கொண்டு வாங்க நாங்களே பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ என்னோடய படத்துக்கு பிடிச்ச என்னோடய ஒய்ஃபு, சரி 2 பேரும் இங்கேருந்து போகிறோம் சன் டிவிக்கு. ஏன் சொல்ல வரேன்னா, படம் நல்லா இருக்குது, படம் நல்லா வாங்குவாங்க, நம்ம முன்ன படத்தை ஒழுங்காக எடுக்கணும். இந்த சொன்னார் பார்த்தீங்களா, இவர் நல்லா நடித்தார், இவர் செலவு பண்ணல முடியாது, சரியான முறை டைரக்டர் படம் பண்ணலைன்னா அந்த படத்தில் மேக்கிங் இல்லை, கண்டென்ட் இல்லை சொல்லி இது பண்ணுறாங்க. அப்போ நான் இங்கேருந்து நேராக சன் டிவியில் போய் 9ஆம் மாடி போகிறோம். 9ஆம் போய் கூப்பிட்டு போய் பார்த்தா என்னோடய படத்தை பார்த்தாங்க. படத்தெல்லாம் பார்த்துட்டு எக்ஸ்டி இல்லை அப்படின்னாங்க. நான் தான் இங்கேயே படமே அந்த அளவுக்கு பெருசாக சொன்ன விட்டேன். ஏன்னா அது ஒரு ஏமாத்துட்டாங்க, ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுறாங்க முடியலங்கிறனால செஞ்சோன்னே சரி சன் டிவிலே ஃபோன் பண்ணி கொடுக்க சொல்லி இது கொண்டு போய் என்னோட ஆர்டிஸ்ட் கொடுத்தேன். ஆர்டிஸ்ட்டுக்கு போட்டு பார்த்துட்டு ஹெச்டி குவாலிட்டி இல்லை சார், பரவாயில்ல நீங்களே ரெடி பண்ணுங்க அப்படின்னு. அதுக்கு ஒரு 25,000 ஆகணும், பரவாயில்ல அப்படி சொல்லி கொடுத்து அங்கேருந்து கொடுத்து படத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்க மூலியமாக வேறு ஃப்ரெண்ட் பண்ணால் ஜேடியில் உடனே படத்தை விற்றுட்டேன். ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, சினிமா எல்லா சேனலுமே படத்தை வாங்குவாங்க, எல்லா சேனலுமே ஆள் இருக்குது. ஏன் இப்போ நான் ஒன்றும் இல்லை, எனக்கு படம் நல்லா கொடுத்தா சன் டிவியில் நானே நேரடியாகவே போய் சன் டிவியில் பேசி எங்கள் சங்கத்து மூலம் எல்லா படத்தையும் விற்க முடியும். எங்காலும் என்ன பண்ணுறாங்க ஒரு தப்புன்னா, எங்காலும் என்ன தப்பு பண்ணுறாங்கன்னா, இப்போ இவர் மாதிரி பாருங்கள், ஹீரோவாக நடித்தாரு பிடிச்சனா, அவரே டேரக்டர்ன்றாரு, அவரே பிடிச்சங்கிறாரு, அவரே நடிகர்ன்றாரு, அவரே எல்லாமே எடிட்டர் கன்வீனர் எல்லாருமே டிஆர் மேலே வர முடியுமா? அதுதான் நான் இப்போ சொன்னேன். என்கிட்ட இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 900 மேலே என்னோடய ப்ரொடியூசரில் 40-50 படத்துக்கு மேலே ஷூட்டிங் போயிட்டுருக்கு. படத்தை தெளிவாக எடுக்க மாட்டேங்கிறாங்க. அது ஒன்று தான் நான் வருத்தப்படுறேன், வேறு ஒன்றுமே இல்லை. எல்லாருமே தயாரிப்பாளர் தவிர எல்லாருமே நல்லா இருக்காங்க. படம் எடுக்கிற ப்ரொடியூசர் தவிர இப்போ எல்லாருமே நல்லா இருக்காங்க. காரணம் என்னன்னு கேட்டால், இவங்க தெளிவாக முடிவு பண்ணி ஒரு படத்தை எடுக்கிறது இல்லை. இப்போ டைரக்ஷனாக டைரக்ஷன் மட்டும் பண்ணணும்.
நடிகர்னா நடிகர் மட்டும் ஒன்றும் இல்லை சார், ஓப்பனாக சொல்கிறேன் சார். இன்னைக்கு ரஜினி, கமல், விஜய், அஜித், சூர்யா, சிம்பு, தனுஷ் எல்லாரும் படத்து ஃபஸ்ட்டு வந்து நடிக்க தானே வந்தாங்க. அதுக்கப்புறம் 10 படம் பண்ணி அனுபவப்படுத்தி தான் அவங்க டைரக்ட் பண்ணாங்க. நம்மளால நேராக ஸ்ட்ரெயிட்டாக எல்லாமே பண்ணுன்றாங்க. நான் ஓப்பனாக சொல்கிறது, உண்மையாக சொல்கிறது. எல்லா எம்ஜிஆர் வரைக்குமே பல படம் எடுத்து அதுக்கப்புறம் சொந்தமாக உள்ள சுற்றி அவர் டைரக்ஷன் பண்ணார். அதுமாதிரி யார் வேணால் எடுத்துக்கிறீங்க. பாரதிராஜா சார் என்ன பண்ணார், அவர் நடிக்க வந்தவர் தான். அவரும் பல படம் நடித்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் அவர் கல்லு குளிக்கிற ஹீரோ நடித்தார். அதுமாதிரி அனுபவம் இல்லாமல் நிறைய பேர் படம் பண்ண போகிறாங்க. அது ஒன்று தான். நான் தயாரிப்பாளர் சங்க தலைவராக இருக்கிறதுனாலும் சரி, 24 கிராஃப்ட் தலைவராக இருக்கிறதுனால தான் நான் தெளிவாக சொல்லேன். ஏன்னா எல்லாத்துக்குமே நான் சப்போர்ட் பண்ணுறேன். வெறும் ஒரு 5000 இருந்தால் போதும், நாங்கள் இறங்கி வேலை செய்கிறோம். அது நடிகராக இருந்தாலும் சரி, கேமராமேன் இருந்தாலும் சரி, டெக்னீஷியன், எந்த ஒரு இதாக இருந்தாலும் நான் யூனிட் இறங்கி வேலை செய்கிறோம். நீங்கள் நல்லா வாங்க, அனுபவத்தோடு வாங்க. உங்களுக்கு சினிமா இதுமே யாராலும் அழிக்க முடியும். ஏன்னா உங்களுக்கு வந்து இன்றைக்கி பல மாதிரியான தொழில் சங்கம் மாரி இன்றைக்கி நீ பெப்சி ஒன்று தான் கிடையாது. இன்றைக்கி 1008 சங்கம் வந்துச்சு. நீங்கள் தமிழ்நாட்டில் இருந்தால் தொழிலாளர் சங்கம் லட்சக்கணக்கில் இருக்குது. லட்சக்கணக்கில் அரசியல் கட்சி இருக்குது. நீங்கள் இந்தியாவில் இருக்கிற மாதிரி தொழில் ரீதியில் நம்ம இன்றைக்கி வளர்ச்சி யாராலையும் ஒன்றுமே அழிக்க. இன்றைக்கி நீங்கள் அத்தனை பேருமே செல்லில் இருக்கீங்க, அத்தனை பேருமே ஒரு உலகத்தில் அத்தனை ஒரு நிமிஷத்தில் வெளில பார்க்குறீங்க. அப்படிங்கும்போது சினிமா நல்லா இருக்குது. அது முறையாக பண்ணணும். அதுக்காக தான் சொல்கிறேன், சினிமா நல்லா இருக்குது. நீங்கள் படம் நல்லா எடுத்துகிட்டு வாங்க. எந்த சேனல் தான் நான் பேசி வாங்கி தரேன், விற்று தரேன், ரீல்ஸ் பண்ணி தர சொல்கிறேன். காரணம் எல்லாமே என்கிட்ட பேசுகிறேன். ஏன் அவ்வளோ பேர் சன் டிவி எனக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டு நான் போய் வேலை போயிருக்கும் போது மற்ற எந்த டிவிலாம் நம்மளால் பேச முடியாது. எல்லா டிவியும் பேசலாம். நீங்கள் படம் நல்லா இருந்தால் நாங்கள் வாங்கிக்க சொல்கிறாங்க. கண்டென்ட் நல்லா இருந்தால் நாங்கள் வாங்கிக்கிறோம். எங்களுக்கு ஆர்டிஸ்ட் வேலையில் எங்களுக்கு வந்து மேக்கிங் நல்லா இருக்கும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. நன்றி, வணக்கம்.